Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாருதி சுசுகியோட விட்டாரா தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாருதியில் இன்னைக்கு ஆட்டோ எக்ஸ்போ நியூ டெல்லியில் நடக்கிற எக்ஸ்போவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த தரப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாருதியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 2 பேட்டரி பேக்ல வருது. 49 kW and 61 kW கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து லக்ஸரியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வருது. மோரோவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 500+ வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை. ஆஸ் வெல் அஸ் இதோட ரேஞ்ச் வந்து 500+ இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்ல டாடா, மஹேந்திரா எல்லாமே வந்து கொஞ்சம் ஷேக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இந்த வண்டியோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. வண்டியோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்சார் இருக்கு. ரேடாருக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான சென்சார்ஸ் இருக்கு. 2 வைப்பர் பேட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பானட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரோடைனமிக்கலா டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க லைட்டிங் செட்டப்ல பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே வந்து எல்இடி டே டைம் ரன்னிங் லாம்ப்ஸ் ரன்னிங் ஆஸ் 3 கன்சோலா வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வந்து ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ல இருக்கு. அண்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட் இன்டீரியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர்லாம் இன்டீரியர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கிறது லுக் வைஸ் நல்லா இருக்கு. இங்கே பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங் வந்திருக்கு. சென்டர்ல சுசுகி லோகோ குரோம் கிடையாது, இது வந்து ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு கேமரா இருக்கு. ஸோ இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 கேமரா இருக்கு. ஸோ 360 டிகிரி கேமரா வந்து இந்த வண்டியில அவைலபிளா இருக்கு. as well as ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸும் இருக்கு. ஸோ இங்க ஒரு பார்க்கிங் சென்சர், இங்க ஒரு பார்க்கிங் சென்சர், மொத்தம் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. அண்ட் பம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர்ல இருக்கு. ஸோ பிளாக் கலர்ல இருக்கிறதுனால மெயின்டெனன்ஸ் ஈஸி. அஸ் வெல் அஸ் இங்க ஃபாக் லாம்பும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. லைன்ஸும் வந்து நல்லா டிசைன் லாங்குவேஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மெக்வர்ஷன் ஸ்டார்ட் வித் கால் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் டியூல் டோன் ஃபினிஷிங் வித் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ், இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எவ்ரி திங் இஸ் ஆடட். உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஓஆர்எம்ஸில் உங்களுக்கு வந்து டியூல் டோன் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இங்கே ஒரு கேமரா இருக்கு. ஸோ மொத்தம் 4 கேமரா இருக்கு. இது எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஆஸ் வெல் அஸ் ஃபோல்டபிள் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பி பில்லர் பிளாக் அவுட்ஸ், ஏ பில்லர் பிளாக் அவுட்ஸ், மேலே ஃபுல்லாமே வந்து பிளாக் அவுட்ஸ் ஒரு குப்பே போல இங்கே வந்து உங்களுக்கு டவுனாக இறக்கியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல ஒரு சங்கியான எலமெண்ட் இருக்கிறதுனால பேக் லுக்கும் வந்து ஒரு கூப்பே போல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைடு ஆங்கிள் ஃபுல்லாமே வந்து கிளாடிங்ஸ் இருக்கு. லுக் வைஸ் வந்து நல்லாவே வந்து கொடுக்குது. அதே போல பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மேல ஃபுல்லாமே டியூல் டோன் ஃபினிஷிங் பிளாக் கலர்ல கிளாஸியா வந்திருக்கு. இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக்ல ஸ்டாப் லேம்ப், வாஷர், வைப்பர் அண்ட் டிஃபாகர் லைன்ஸ் ஆர் தேர். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைல் லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பிளிட் டேப்ல வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி செட்டப்ல நல்லா கிறிஸ்டல் கிளியரா வந்து உள்ள தெரியுதா. அண்ட் பிளாக் அவுட் இன்சர்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ வந்து கனெக்டிங் டைப்ல இருக்கு. சென்டர்ல சுசுகி லோகோ குரோம் கிடையாது, ஒரு மேட் குரோம் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. விட்டாரோட பிராண்டிங் வந்து நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க சென்டர்ல. ஸோ இதுதான் வந்து வண்டியோட ரியர் போர்ஷன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் பேக்ல பம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கு, அங்க ஒரு ரிஃப்ளெக்டர் அண்ட் 4 பார்க்கிங் சென்சார், பேக்ல ஒரு கேமராவும் இருக்குங்க. ஸோ பேக்ல வந்து பாத்தீங்கன்னா பம்பர் வந்து நல்லா சங்கியா பெருசா கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர் இஸ் 18 இன்ச் டியூப்லெஸ். அண்ட் பேக்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. அண்ட் டியூல் டோன் ஃபினிஷிங்ல வந்து பார்க்க நல்லா ப்ரீமியமா கொடுத்துருக்காங்க. ரியர் பூட் ஸ்பேஸ், எஸ் பூட் நம்பர் பிளேட்கான லைட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் க்ளோசிங் த பூட். அண்ட் தேர்ஸ் அ பூட் லைட் அங்க இருக்கு. சீட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சார்ஜிங்கான போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த இடத்துல வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட ஜாக்கி கிட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இங்க கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. சீட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். அங்கே லைட் இருக்கு. இன்ஃபினிட்டியோட மியூசிக் சிஸ்டம், ஒரு சப்வூஃபர் இங்க வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ஊக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல இதை இன்னமும் வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட ஸ்பேர் வீல் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுது. ஸோ இதை அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து நீட்டா இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி மாசிவ் பூட் ஸ்பேஸ் ஃப்ரம் மாருதி சுசுகி. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 பேர் தாராளமாக எடுத்துட்டு போகலாம் நிறைய திங்ஸ் வச்சு.
நல்லா வந்து அப்ரைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக திங்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ் கைஸ், பண்ணிட்டு இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சாவி போடுற ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸ் ஓப்பன் பண்ணி மற்ற ஃபீச்சர்ஸும் அவங்க வேணா பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங்ல வந்துருக்கு. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரீமியமா. ஹெட் ரெஸ்ட் வந்து ரெண்டுமே வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்ல இருக்கு. சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் as well as ஃபேப்ரிக் ரெண்டுமே வந்து சைட்லேயும் வந்து ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் ஃபினிஷிங்ல கர்வியா இருக்கு பார்க்கறதுக்கு. லுக் வைஸ் ரொம்பவே நல்லா ப்ரீமியமா பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் பவர்ட் சீட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து எலக்ட்ரிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மாருதியில வந்து அசைத்திருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ஈவில. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து வண்டியோட டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ், வண்டியோட சேசிஸ் நம்பர் எல்லாமே வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கிளாடிங்ஸ் வந்து இருக்கிறதுனால சேஃப்டிக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர்ஸ்ல போயிட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் டோர்ஸை பார்த்துட்டு போயிடலாம். டோர்ஸ் டியூல் டோன் ஃபினிஷிங்ல பிளாக்கு கான்ட்ராஸ்டா ப்ரௌன் கலர்ஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குரோம் இன்சர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல் லாட் ஆஃப் பட்டன்ஸ், பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் க்ளோசிங் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. க்ளாஸியான பிளாக் ஃபினிஷிங்ல இருக்கு. இங்கே ஒரு ஃபேப்ரிக் இன்சர்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கே ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு. ஸோ இன்டீரியர்ஸ் போய் பார்க்கலாங்க நண்பர்களே. அதே போல கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெட் படல் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லிவர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஹூக் அங்கே இருக்கு. 360 டிகிரி கேமராக்கான பட்டன், ஏசி வெண்ட் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு கிளாஸியான மெட்டாலிக் ஃபினிஷிங்ல ப்ரௌன் கலர் இன்டீரியர்ஸும் கான்ட்ராஸ்டா இருக்கு. ஸோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. ஸோ இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். வண்டியில கீழே வந்து டெட் படல் இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் டிரைவ் கம்ஃபர்டபுளா இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்டேரிங் பாருங்க, நல்லா ஸ்போர்ட்டியரா இருக்கு. நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க. 2 ஸ்போக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாருதியில கொண்டு வந்திருக்காங்க. லெதர் ஃபினிஷிங் நல்லா இருக்கு. அண்ட் சென்டர்ல சுசுகியோட பிராண்டிங், ஏர் பேக் இங்க இருக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிப் பட்டன்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் தனி பட்டன்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்பவே வந்து மாருதி சுசுகில வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டில் as well as டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இந்த வண்டியில வந்து உங்களுக்கு வந்துருக்குங்க. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வைப்பர் பிளேட்ஸ்க்கான கண்ட்ரோல், அண்ட் இந்த பக்கம் லைட்ஸ்க்கான கண்ட்ரோலும் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் அதே போல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கால் ரிசீவ் பண்ணதுக்கு. லைட் செட்டப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து எல்இடி செட்டப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எம்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிம்மிங் ஐஆர்எம் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சனல் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேனிட்டி மிரர் இருக்கு. மேலே ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர்ல வந்து இருக்கு. டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேனிட்டி மிரர் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேடார் சென்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து வந்திருக்குங்க. வண்டியோட டேஷ்போர்ட்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரக்கடான ஒரு ப்ரௌன் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய க்ளோவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மோரோவர் ஏசி வெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ஸ்ல வந்து 4மே வந்து ஒரே டிசைன் லாங்குவேஜ். இங்கே வந்து ஹசார்ட் லைட்க்கான ஸ்விட்ச் வந்திருக்கு. அண்ட் மற்ற ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரீமியமா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ரீமியமா இருக்கு. ஸ்விட்ச் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து வயர்லெஸ் சார்ஜிங்கான போர்ட் வந்து வந்திருக்குங்க. ஸோ அதே போல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியமா வந்து லக்ஸுரி கார்ஸ்ல இருக்கிற மாதிரி வந்து பவர்டு பார்க்கிங் பிரேக். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் வந்திருக்குங்க. டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டியோட இது வந்து சாவியில இருந்தாலும் உங்களுக்கு என்னால காட்ட முடியல. ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். இங்க ஃபுல்லாமே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்துருக்கறதுனால லக்ஸுரியா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் சாக்கெட்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கீழே வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஓப்பனாவே வந்து வந்திருக்குங்க. ஸோ லுக் வைஸ் வந்து நல்லாவே வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாம்ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ ஹாம்ரெஸ்ட் கீழேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே இந்த நல்லா ப்ராக்டிக்கலா இருக்கும். குஷனிங் நல்லா இருக்கு. ப்ரௌன் கலர்ல ஸ்டிச்சஸ் நல்லா இருக்கு. ஸோ ஓட்டும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த இன்டீரியர்ஸ் வந்து நான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க மாருதி. அண்ட் இந்த கன்சோல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே கன்சோல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் as well as மியூசிக் சிஸ்டம் ரெண்டுமே வந்து ஒரே இதுல வந்து கொடுத்துருக்கறதுனால லுக் வைஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ சாவியில இருந்தாலும் என்னால ஆன் பண்ண முடியல. இந்த இருக்குல்ல பேக்ல வந்து டோர்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து உங்களுக்கு புக் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஸ்போர்ட்டியரா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் லெக் ரூம் ஸ்பேஸ், பிளென்டி ஆஃப் லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து இருக்கு. ஸோ
பின்னாடி உட்கார பேசஞ்சர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஹெட்ரெஸ்ட் இருக்குங்க. ஸோ 3மே ஹெட்ரெஸ்ட் தனித்தனியாக வந்து அட்ஜஸ்டபிள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மோரோவர் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோசோஃபிக் சீட்ஸ் இருக்குது. ஸோ கிட்ஸை கூட்டு போனாலும் சீட்ஸ் வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் பிளாக்கு கான்ட்ராஸ்டாக ப்ரௌன் கலரில் வித் லெதர் ஸ்டிச்சஸ் இருக்குது. ஸோ ரியர் சீட் உட்காரும் போது கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ் லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து பிளண்டியாக இருக்குது. அண்ட் ரியரில் ஏசி வெண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 சார்ஜிங் வந்து போர்ட் வந்து இந்த இடத்துல வந்துருக்குங்க. கீழே வந்து ஃபோன் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸில் ஸ்பேஸ் வந்து நல்லாவே வந்து மாருதி சுசுகி இங்கே பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாமே பிளாக் கலரில் இருக்குது. ஒரு கைப்பிடி, இங்கே ஒரு ஹூக், இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோரோவர் இங்கே ஒரு லைட் இருக்குது. மேலே வந்து ஒரு சன்ரூஃப் நம்ம பார்த்தோம். டேஷ்போர்டு பார்க்கும்போது வந்து நல்ல ப்ரீமியமாக ஒரு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் ரியர் சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். பேக்லேயே வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குங்க. ஸோ பாருங்க அப்படின்னா உங்களுக்கு ரியரில் உங்களுக்கு 2 சீட் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சீட் வேணாம்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே ஃபோல்ட் ஆகும். ஸோ இது வந்து சீட்டாகவும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆம்ரெஸ்ட்டாகவும் வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. நண்பர்களே, மொத்தத்தில் ஆட்டோ எக்ஸ்போ நியூ டெல்லியில் லான்ச் பண்ண இந்த மாருதி சுசுக்கியோட ஃபர்ஸ்ட் ஈவி கார் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டாக தான் ஆக போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதியில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கட் அவுட் காரும் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அதாவது இது வரைக்கும் சேஃப்டியில் இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோண்டு எந்த வண்டியும் டிஸ்பிளே பண்ணதில்லை. ஸோ இந்த வண்டி அது மாதிரி பண்ணது ஒரு நல்ல விஷயம். ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலேயும் ப்ரைஸ் ஒரு 17 லட்சத்துல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டை நல்லா ஷேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. டாடா அண்ட் மஹேந்திரா அதே போல் எம்ஜி எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணும் இந்த வண்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆட்டோ எக்ஸ்போ வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது, அது எல்லாத்தையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணுறாங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.